நண்பர்களே, சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லைன் உங்கள் நண்பர். இன்னைக்கு என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போனால் பிஎன்ஒஎஸ்க்கு எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15ஆம் தேதி மேக்ஸிமம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்னும் ரேங்க் லிஸ்ட்டே விடல. அப்போ ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி விட்டாங்கன்னா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 10ஆம் தேதிக்குள்ளே ரேங்க் லிஸ்ட் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடலாம். கவர்மெண்ட்லேயா செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடைக்குமாங்கிறது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க ரேங்க் லிஸ்ட் இன்னும் விடல, எப்போ விடுவாங்களா விட மாட்டாங்களோ அப்படின்னு கூட டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. பிஎன்ஒஎஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க. 15ஆம் தேதி கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு என்றைக்குனாலும் ரேங்க் லிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். நம்ம பிஎன்ஒஎஸில் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ வரும் கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி போகிறோம். ஆனால் பிஎன்ஒஎஸில் ஸ்காலர்ஷிப் மூலிமா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கூகுள் ஃபார்ம் லிங்க் தரோம். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1300 பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்போ மொத்தமே கவுன்சிலிங்கில் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்க 1300 பேர் ஃபில் பண்ணிருக்கீங்க. அப்போ இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க தான் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக யாராச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிஎன்ஒஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.